வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஈரானில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலவரங்களை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அவசிய தேவையின்றி ஈரான் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று காலத்தில் மீண்டும் மீண்டும் முகலாயர் தாக்குதலுக்கு ஆளான சோம்நாத் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு அமைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் மாநிலம் சோம்நாத் செல்ல இருக்கிறார். சோம்நாத் கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உறுதியளிக்கும் வகையிலான விக்சித் பாரத் ஜிராம்ஜி சட்டம் முந்தைய மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் விவசாயிகளிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பழங்குடியினர் நலனுக்கான ஏகல்வியா முன்மாதிரி உறைவிட பள்ளிகளில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 28 கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பழைய மெத்தைகள், படுக்கைகள், பழுதடைந்த மின்சார பொருட்கள் மற்றும் இதர பயனற்ற பொருட்களை சாலை அல்லது குப்பை தொட்டி அருகில் போடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. நகராட்சியின் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசியை தொடர்பு கொண்டு தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து இத்தகைய குப்பைகளை பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.